வணக்கம் மக்களே, நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கிற எருமை சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். எருமைகள் வரத்து ஒரு அளவுக்கு இருக்கு, தேக்கமாயும் கிடக்கு. ரெஸ்பான்சிபிள் எதுவுமே வேலை சொல்ல போறாங்கன்னு தெரியல, அப்படியே டீட்டெயில் கேட்டுருவோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பூராமே ஒரு 1.5 வருஷமான கிடா கன்றுகள். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா ரேஞ்சு, அதாவது ஜோடி 30 ரூபா ரேஞ்சு மட்டும் மோதிட்டு இருக்காங்க. விலை கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்தா கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வியாபாரம் கொஞ்சம் மந்தமா இருக்குங்காட்டி அப்படியே நம்ம காமிச்சிட்டு போயிடலாம். அப்படியே இதுல பார்த்தோம்னா இதுல நல்ல நாட்டு எருமை. இது என்ன விலை வருதுன்னு தெரியல. இது என்ன விலைன்னா வரும்? என்ன விலை வருங்க? 27. பத்தக்கரவையா இல்ல விரதலாம்? வெறுமாடு, அதாவது விரதல் தான். 27 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எருமை கண்ணோட வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? எந்த மாதிரி எருமைகள்லாம் உங்ககிட்ட கிடைக்கும்? எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். நம்பர் தர முடியுமா இல்ல ஈசனத்தம் அராகுறிச்சி பக்கம் ஈசனத்தம் அராகுறிச்சி. எத்தனை எருமைகள் கைவசம் வச்சிருக்கீங்க? 10 எருமை இருக்கு. நம்பர் தர முடியுங்களா? சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், சந்தைக்கு வாங்கிக்கலாம், வீட்லயும் வாங்கிக்கலாம். கண்ணோட இளங்கன் மாடு விலை கூட போகுதா? அது என்ன விலையில வருது? 1 ரூபாயில இருந்து 70 ரூபா வரைக்கும். மொரா நாட்டு எருமை இது சிந்து 9047166820. இது 24 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஆமா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற போறாமே கிடா கன்று. இதெல்லாமே ஒரு 2 வருஷம் இல்ல 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன விலை வரும்? என்ன விலை தான் வரும்? ஒண்ணு இதெல்லாம் ஒண்ணு 25,000 மணி வரும். 25 ரூபா மணி வரும். விற்பனை இன்னைக்கு கொஞ்சம் மந்தம் தான். வியாபாரம் சரியில்லை. இருக்கும். கிடைக்கும். அது மாட்டுக்கு பார்த்தது, மாட்டுக்கு தகுந்த மாதிரி தான். பிரைஸை பொறுத்து இருக்கு. வேண்டாம், இது விற்க முடியல, பாத்துக்கலாம். சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். ஓகே. என் பேரு அமிர்தலிங்கம். ரெகுலரா மணப்புறம் வருவோம். அதே மாதிரி எருமையிலே வந்திருக்காங்க. விலை பேசிட்டு இருப்பாங்க. என்ன விலைக்கு மோதுறாங்கன்னு தெரியல, அதனால அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். அந்த இருக்கிற எருமை ஒரு 3 எருமை படா சைஸ்ல வச்சிருக்கிறாங்க. அதை கேட்டு பார்ப்போம். இதுவும் பாத்தீங்கன்னா எல்லா விலை பேசிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனா இது என்ன விலை வரும்? இந்த எருமை 35. வெறுமாடா? பால் ரத்தக்கரவையா? எத்தனை லிட்டர் இப்ப கொடுக்கணும்? 6 லிட்டர் கொடுக்குது ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி எருமைகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 3. இது ரெண்டுமே உங்களுக்கு தானா? இதெல்லாம் என்ன ரேட்ல வருது? இந்த பெரிய சைஸ் 90 ரூபா. இது என்ன முறால சேருமா? முறா கிராஸா ஒரிஜினலா? இது வந்து இப்போ பால் கொடுக்குதா? பால் இருக்கு. எத்தனை லிட்டர் இப்ப கொடுக்குதுங்க? 2 நேரத்துக்கு 8 லிட்டர். கண்ணு போட்டுனா ஒரு 4 மாசம் ஆகுது. இல்ல கண்ணு மறுபடியும் சனையாய் போட்டு எச்சா பால் கொடுக்குமா? 4 மாசம் சனையோட இருக்கா? எப்ப சனம கண்ணு போட்டுனா எத்தனை கொடுக்கும்? 13 கொடுக்கும். அது அந்த சின்ன எருமை 10 லிட்டர் கொடுக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி எருமைகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்ப உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 91 59 38 9 74. எந்த ஊருனா? மதுரை திருமங்கலம். சரி, ஓகே. அப்படி நிறைய எருமைகள் வேலையை முடிச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே
மாதிரி சைஸ்ல ஒரு எருமை இருக்கு. இது ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ வந்து எருமை கொண்டாந்துருக்கீங்க. அவனே இதோட என்ன ரேட்ல வரும்? அண்ணா ஒரு 50,000 சொல்றேன், 40,000 கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். மாடெல்லாம் கிடக்காது, வெறும் மாடுதான். மாடுதான். இந்த மாடு இளங்கன் மாடு என்ன கான்டாக்ட் பண்ணலாமா? இதே கடையில் வந்து 80,000 வரும்ண்ணா. 80 ரூபா வரும். சென்னைக்கு போடலாம், சென்னைக்கு எருமா தரேண்ணா, போன் நம்பர் தரேன். விடியா எந்த நேரம் ஒரு 5 ரூபாய் இருந்துகிட்டே இருக்குண்ணா. இந்த மாடு வேணாலும் வாங்கிக்கலாம், எருமை வேணாலும் வாங்கிக்கலாம். 98-433-52-152. பாகிரத் பாளையம். சரிங்க. ஓகே, இருக்கிற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இதுக்கு மேல வந்து ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கலகலன்னு இருக்குது. அதனால நம்ம பதிவை இதோட முடிச்சிடலாம் நண்பர்களே. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.